பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பிரமிப்பை அந்த படம் கொடுத்துச்சு. அந்த அந்த படத்தில் வந்து லியாகத் அலி கான் சாரோட வசனம் ஆகட்டும், நான் ஒரு ஷோவில் வந்து லிட்டரலாக என்னென்ன 36 இடத்துல கிளாப்ஸும் டயலாக்கு மட்டுமே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். அந்த படத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நான் ஊரில் சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனாக அவரோட கேப்டன் பிரபாகரனை வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்றைக்கி ரீரிலீஸில் வந்து அந்த டைரக்டரோட பக்கத்தில் உட்காந்துருக்கேன் போது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார் எங்களாம் கூப்பிட்டது. இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பாருங்கள். எப்படி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்திருக்காரு. தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த டைமுக்கு அந்த அந்த ட்ரெயினில் ஒரு ஃபைட் ஒரு ஷாட் மட்டும் வந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் பில்டப் பண்ணி அந்த ஹீரோவை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் அடித்து அங்கேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தியேட்டர் பிளாஸ்ட்டாக இருக்கும். இந்த தடவை பாருங்கள் இந்த படத்தை, ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். என்னை கூப்பிட்டு அழைத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்களும் பிரபாகரன் அந்த கேப்டன் பெயர் போல புகழ் உச்சியை அடைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir.